கிருபையிலும் இரக்கத்திலும் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நாளுக்கான அனுதின ஜெப வேலைக்காய் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் வருகிறோம். தகப்பனே, ஏசாயா 34 16 மற்றும் 17 இந்த வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறதான சத்தியத்தின்படி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்க எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் என்று சொன்ன இந்த வார்த்தைக்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாது இராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் என்ற இந்த வார்த்தைகளுக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய வேதத்தை நாங்கள் வாசிக்கவும் தியானிக்கவும் அதை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும்படி நாங்கள் செபிக்கிறோம். என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களை குறித்ததான உம்முடைய வருத்தம் எங்களுக்கு இராதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் தகப்பனே இந்த வேதத்தை நாங்கள் நேசிக்கவும் அதை வாசிக்கவும் இரவும் பகலும் அவற்றிலே பிரியமாயிருந்து தியானிக்கவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். அது எங்களுடைய வாழ்க்கையை நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தரும் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல எங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வாக்குத்தத்தங்கள், உம்முடைய கட்டளைகள், உம்முடைய நியாயங்கள் இவை எல்லாவற்றிலும் எங்களுக்கு பெருத்த ஆசீர்வாதம், எங்களுக்கு பாதுகாப்பு, எங்களுக்கு நன்மை, எங்களுக்கு ஒத்தாசை, எங்களுக்கு ஆதரவு இருக்கிறபடினால் ஆண்டவரே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தோடு கூட நாங்கள் ஜோடியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். அதில் ஒவ்வொரு வசனங்களும் ஆதாரமாய், ஒன்றுக்கு ஒன்று ஆதாரமாய் ஒத்தாசையாய் எங்களுக்கு ஆண்டவரே அது அனுகிரகமாக இருக்கிறது போல நாங்கள் வேத வசனத்தோடு கூட இசைந்த ஒரு வாழ்க்கை நித்தமும் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். வேதத்திலே கர்த்தர் அருளி செய்கிற ஒவ்வொரு வெளிப்பாடுகளையும் தீர்க்க தரிசனங்களையும் ஆண்டவரே நாங்கள் தேடி வாசிக்க ஆண்டவரே இது எங்களுடைய லைஃபுடைய பிளான் ஆண்டவரே, எங்களுடைய நித்தியத்துக்கு அடுத்ததான பிளான் உள்ளதான வரைபடம் உள்ளதான வேத புத்தகம் சுவாமி, எங்களை வெளிப்படுத்தக்கூடிய புத்தகம் ஆண்டவரே, எங்களை உயர்த்தக்கூடிய வேத புத்தகம் சுவாமி. ஆண்டவரே நன்றியோடு எங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சமாய் ஆண்டவரே இந்த வேதம் இருக்கிறது ஆண்டவரே. இந்த கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியிலே நாங்கள் குற்றமற்றவர்களாய் இருப்பதற்கு ஆண்டவரே இந்த வேதத்தை சுடரொளி பட்டயமாய் இந்த வேத வசனத்தை நாங்கள் உயர்த்தி காண்பிக்க ஜனங்கள் மத்தியில் வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, சீகன் பால்கு போன்றவர்கள்லாம் எவ்வளவோ தியாகத்தோடு கூட, ஃபேப்ரிசஸ் ஐயர் அவர்கள் தியாகத்தோடு கூட சுவாமி, ரேனியஸ் ஐயர் அவர்கள் தியாகத்தோடு கூட ஆண்டவரே, ஹென்றி பவர் அவர்கள் தியாகத்தோடு கூட சுவாமி, பைபிள் சொசைட்டி எல்லாம் தியாகத்தோடு கூட ஆண்டவரே எங்களுக்கு அச்சிட்டு கொடுத்திருக்கிறதான இந்த வேதத்தை ஆண்டவரே நாங்கள் வாசிக்க, நாங்கள் நேசிக்க ஆண்டவரே, இதை தியானிக்க, இதை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள, இதன் தினமும் ஆராய்ந்து நாங்கள் பார்க்கிறதுனாலே பெரையாவில் இருக்கக்கூடிய ஜனங்களைப் போல நாங்கள் நற்குணசாலிகளாக எங்களை மாற்றுகிற இந்த வேதத்துக்காய் உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உம்முடைய வேதத்தை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர் என்று சொன்ன உம்முடைய வேத வார்த்தையின்படியே சுவாமி, இந்த வசனத்தினால் நாங்கள் திடப்பட பலப்பட எங்கள் வாழ்க்கையை எல்லா விதத்திலும் சீரும் சிறப்பும் ஆக்கி கொள்ள இந்த வேத வசனத்தை ஆண்டவரை நாங்கள் அஸ்திபாரமாக கொண்டு நானும் எங்களுடைய வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிக்க எங்களுக்கு நீர்
அனுகிரகம் செய்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சாமி. பரிசுத்தவான்கள் ஆண்டவரே, எத்தனையோ விதமான ஆண்டவரே பைபிள் சொசைட்டிகள், கிதியோன் இன்டர்நேஷனல் போன்றதான ஆண்டவரே இந்த வேதத்தை இலவசமாய் அச்சிட்டு கொடுக்கக்கூடிய ஸ்தாபனங்களுக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. அவைகள் மூலமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சத்திய வேதத்தை ஆண்டவரே நாங்கள் அநேகரோடு கூட சுவிசேஷ பிரதிகளாக ஆண்டவரே புதிய ஏற்பாடுகளாக வேத புத்தகமாக எங்களுடைய பர்த்டேல, எங்களுடைய வெட்டிங் டேல ஆண்டவரே எங்களுக்கு நல்ல நாள் வரக்கூடிய ஒவ்வொரு காலத்திலும் சுவாமி நாங்கள் விலை உயர்ந்த காரியங்களை நாங்கள் வாங்கி அனுபவிக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் தகப்பன், இந்த வேதத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு வாங்கி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கணம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு என்ற வார்த்தையின்படியே சுவாமி, இந்த வேதத்தின் நிமித்தமாய் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எங்களுடைய இனஜன பந்துக்களுக்கும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே இன்றும் என்றும் உம்முடைய வருகை பரியந்தம் சமாதானமும் ஆசீர்வாதமும் நன்மையும் விளங்குவதாக. ஆமென். God bless you.